2023ல சிவகார்த்திகேயன் நடிப்புல மடன் அஸ்வின் இயக்கத்துல வந்த திரைப்படம் தான் மாவீரன். சொல்ல போனா ஒரு ரசனை இல்லாத ஒரு ரசிகர்களால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க. ஆமாங்க. ஏன்னா இப்படி சொல்றது நீங்க கேட்கலாம். நம்ம இப்போ மலையாளத்துல வந்து லோகா படத்தை பத்தி தெரியும். ஸோ அந்த லோகா படம் 300 400 கோடி அடித்ததுன்னா அந்த ஈக்குவலுக்கு கொண்டாடப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு படம் தான் நம்ம மாவீரன். அப்படி ஒரு கதைக்களமும் அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளேவும் உள்ள ஒரு கதை தான் மாவீரன். ஸோ அப்படிப்பட்ட படம் வெறும் 75 கோடி தான் வசூல் ஈர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கான முழு முழு காரணம் தமிழ் மக்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாங்க. ஒரு எப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து வளர்த்து விடணும், எப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்றது தெரியாத ஒரு ரசிகர்களால தோற்கடிக்கப்பட்ட ஒரு படம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாபெரும் வெற்றி அடைய வேண்டிய படம், ஆனால் அடையலை அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய தாட். ஸோ அப்படிப்பட்ட படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமாங்க. மாவீரன் படத்துடைய பார்ட் 2 உடைய கதை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு நம்ம மடன் அஸ்வின் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ மடன் அஸ்வின் ரீசெண்டா நம்ம விக்ரம் அவர்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறதா இருந்துச்சு. பட் ஆனால் அது டிராப் ஆன காரணத்தினால மாவீரன் 2க்கான கதையை அவர் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ மாவீரன் 1ல பார்த்தோம்னா நம்ம மிஷ்கின் அவர்கள் ஒரு சூப்பரான ஒரு வில்லனிசமா பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் கூட நம்ம சுனில் அவர்களும் பண்ணியிருந்தாரு. பட் ஆனால் மாவீரன் 1ல இவங்க 2 பேருடைய கதையை வந்து அங்கேயே வந்து அவங்களுடைய சாப்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ எப்படி பார்ட் 2 அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பட் ஆனால் இது வந்து ஒரு ஃபேண்டசி ட்ராமாவா இருக்கும்போது அதுக்கு நம்ம ஏகப்பட்ட வில்லன்ஸை உள்ள கொண்டு வரலாம், ஏகப்பட்ட கதைக்களத்தை உள்ள கொண்டு வரலாம். ஸோ அதைத்தான் மடன் அஸ்வின் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மாவீரன் 1 எந்த அளவுக்கு வந்து ஒரு டீக்ரேட் பண்ணப்பட்டுச்சோ அது எல்லாத்தையும் தாண்டி மாவீரன் 2 ஒரு மாபெரும் வெற்றி அடையணும். ஸோ அதுக்கு தமிழ் மக்கள் கையில தான் இருக்கு. ஸோ எப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு படத்துடைய கதைக்களம் இப்படி இருக்கு அப்படின்னா அதை பொறுத்துதான் அந்த கதை வந்து மூவ் ஆகும். ஸோ நம்ம எதிர்பார்க்கிற அளவுல கதை வந்து இருக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விடணுங்க. ஆமாங்க. ஒரு கதை இருக்கு. இப்போ லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் எடுக்கிறாருன்னா அவருடைய ஸ்கிரீன் பிளே ஒரு விதமான ஒரு ஸ்டைல்ல இருக்கும். மலநேஷனோட ஸ்கிரீன் பிளே ஒரு விதமான ஸ்டைல்ல இருக்கும். நெல்சன் அவருடைய ஸ்கிரீன் பிளே ஒரு விதமான ஸ்டைல்ல இருக்கும். ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜுடைய ஸ்கிரீன் பிளேல போயிட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நம்ம நெல்சன் எடுக்கிற மாதிரியான படமா இருக்கணும்னு எதிர்பார்த்தா அங்க நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு படம் வந்து கிடைக்காது. ஸோ நான் சொல்றது எத்தனை பேருக்கு வந்து புரியுது அப்படின்னு தெரியல. ஸோ அப்படி நம்ம ஒரு கதையை வந்து கரெக்டா பார்க்க ஆரம்பிச்சோம்னா எல்லா படமுமே நம்மளுக்கு வந்து ஒரு மாபெரும் ஒரு சூப்பர் ஹிட் படமா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து படத்தை பார்க்கணுன்றது என்னுடைய ஆசை. ஸோ அதை தான் நான் இன்னைக்கு சொல்ல வரேன். ஸோ மாவீரன் 2க்கான கதை வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நான் இப்ப இருந்தே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு மாபெரும் ஹிட் மாவீரன் 2 அடையணும். ஸோ அதுக்காக நான் ரொம்பவுமே ஒரு ஈகரான ஒரு வெயிட்டிங்ல இருக்கேன். ஸோ நீங்க யார் யாரு மாவீரன் 1க்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாரும் கமெண்ட்ல உங்களுடைய விசேஷம் வந்து சொல்லுங்க மாவீரன் 2க்கு. அதுக்கப்புறம் யார் யார் இருக்கீங்க அப்படின்றவங்க ஒரு அட்டண்டன்ஸையும் போட்டு போயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.